மணிகண்டன். ரொம்ப வருஷமாக குட்டி பாப்பாலேருந்து கற்றுட்டு இருந்தார். அந்த ஏர்டெல் சூப்பர் சிங்கர் பசங்களாம் இருக்கிற சொல்லிய இவர் குட்டி பாப்பா வந்தார். இந்த மாதிரி இந்த பசங்க பார்த்தீங்களே, இந்த பசங்க மாதிரி குட்டியான்றவர் தான் அவர். அவர் வந்து இப்போ பெரிய காலேஜ் வரைக்கும் போயிட்டார். இப்போ பாப்பா மணிகண்டன் எந்த ஸ்டாண்டர்டில் படிச்சிங்க மாஸ்டர்கிட்ட? 7th. ஃபஸ்ட்டு 7th ஸ்டார்ட். ஆமாம் சார். எத்தனை வருஷம்? 12th வரைக்கும். இப்போ என்ன பண்ணியிருக்கீங்க? இப்போ வந்து பிகாம் முடிச்சிருக்கேன், ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் சார். ஓகே. எனக்கு பிடிச்ச ரொம்ப எத்தனை ஸ்டூடெண்ட் வேணால் வரட்டும், பயங்கரமான ஒரு டேலண்ட். ஃபஸ்ட்டு அவர் நிறைய பாடுவார். அவர் வாய்ஸ் மட்டும் முதல்ல பாருங்கள். ஃபஸ்ட்டு எம்ஜிஆர் சாங் சும்மா லைட்டாக கொஞ்சம் காற்று வாங்க போனேன், ஒரு கவிதை வாங்கி வந்தேன். நான் காற்று வாங்க போனேன், ஒரு கவிதை வாங்கி வந்தேன். அதை கேட்டு வாங்கி போனாள் அந்த கண்ணி என்னவானாள். நான் காற்று வாங்க போனேன், ஒரு கவிதை வாங்கி வந்தேன். என் உள்ளம் என்ற ஊஞ்சல், அவள் உழவுகின்ற மேடை. என் உள்ளம் என்ற ஊஞ்சல், அவள் உழவுகின்ற. அதுக்கப்புறம் இவர் பார்த்து நிறைய பாட்டு பாடு. இது ஒன்றும் கிடையாது, எல்லா பாட்டுமே எக்ஸலண்ட்டாக. இவர் பிறக்கிறதுக்கு முன்னாடி இந்த பாட்டு எல்லா பாட்டுமே பாடுவார். இந்த பாட்டு அந்த பாட்டுலாம் கிடையாது, எல்லா எம்ஜிஆர் பாட்டுமே எக்ஸலண்ட்டாக பாடு. வேற என்ன ஒரே ஒரு பாட்டு மட்டும் பாடு. வேற என்ன பாட்டு உங்களுக்கு பிடிச்சது? கண்ணை நம்பாதே, உன்னை ஏமாற்றும், உன்னை ஏமாற்றும் நீ காணும் தோற்றம் உண்மை இல்லாதது. அறிவை நீ நம்பு, உள்ளம் தெளிவாகும், அடையாளம் காட்டும் பொய்யே சொல்லாதது. காவலரே வேஷமிட்டால் கள்வர்களும் வேற்றுருவில் கண் முன்னே தோன்றுவது சாத்தியமே. காத்திருந்து கள்வருக்கு கைவிலங்கு பூட்டிவிடும் கண்ணுக்கு தோணாத சத்தியமே. இப்போ புது பாட்டு பாட வந்திருக்காரு. அந்த சாங் நீங்கள் அப்படியே பாடுங்க, மியூசிக் வேண்டாம், அப்படியே நீ லைவாக பாடுங்க. என்ன பாடுங்க? உன்னை பார்த்த பின்பு நானாக இல்லையே, என் நினைவு தெரிந்து நான் இது போல இல்லையே. எவளோ எவளோ என்று இதனால் இருந்தேன், இரவும் பகலும் சிந்தித்தேன். இவளே இவளே என்று இதயம் தெரிந்தேன், இளமை இளமை பாதித்தேன். பின்பு நானாக இல்லையே. ஏன் பிறந்தேன் என்று நான் இருந்தேன், உன்னை பார்த்தவுடன் உண்மை நான் அறிந்தேன். என் உயிரில் நீ பாதி என்று உன் கண்மணியில் நான் கண்டு கொண்டேன். எத்தனை பெண்களை கடந்திருப்பேன், இப்படி என் மனம் துடித்ததில்லை. இவைகள் இரண்டையும் திருடிக்கொண்டு உறந்து சொல்வதில் நியாயமில்லை. நீ வருவாயோ இல்லை மறைவாயோ, ஏன்
உன்னை பார்த்த பின்பு